கடந்த தேர்தல் உண்மையிலேயே ஒரு சினிமா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ரியலை கொண்டு வரும்னா நாங்க நம்பல. எதார்த்தம் தான். எதிரி குறைந்து மதிப்பிட்டுட்டான். ஒரு பானை சோட்டுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல் இந்த ஒரு மாத கால ஆட்சி பல சட்ட ஒழுங்குகளுக்கு சீர்கெடுக்க வழிவகுத்திருக்கிறது. மின்தடை இதையெல்லாம் தாண்டி ஒரு முதலமைச்சர் என்னமோ வானத்திலிருந்து குதித்து வந்தவர் போல், நான் பொதுமக்களை பார்க்க மாட்டேன், கட்சிக்காரரை பார்க்க மாட்டேன், மீடியாக்காரரை சந்திக்க மாட்டேன், என்ன ஏன் நீ கேள்வி கேட்கிற, நான் உனக்குன்னே யாசகம் கொடுக்க வந்த ரட்சகர் கடவுள் போல் நடந்து விடுகிறார். மரியாதை எதுக்கு செய்வாங்க உதயநிதி அவர்கள் கேட்கிற எந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறியவர்கள் 10 நாள் பிராக்டிஸ் பண்ணிட்டு ரிஹர்சல் பண்ணிட்டு எழுதி கொடுத்துட்டு சார் டேக் 1 டேக் 2 இப்ப பேசலாம் சார் அப்படின்னு வீரவசனம் பேசிட்டு மேடையில் வந்து பேசிட்டு போயிடலாம். நிலையான தலைமையை கொண்டிருக்கிற கொள்கை உறுதியோடு இருக்கிற ஒரு இளையோர் படையை கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இடைத்தேர்தலில் உறுதியாக வெல்லும். அதற்கான வேலையை நாங்கள் செய்வோம். தோல்வியை விட பெரிது இந்த துரோகம், கூட்டணி இயக்கங்களுடைய துரோகம் தோல்வியை விட பெரியது. ஏன்னா இவ்வளவு மனசுல வச்சுட்டா இவ்வளவு கூட இருந்தீங்கிற மாதிரிதான் அந்த கேள்வி இருந்தது. பரவாயில்லை, அரசியலில் இதெல்லாம் கலந்து போய்த்தான் ஆக வேண்டும். மக்கள் தான் கடைசி எஜமான்கள். காங்கிரஸ் தான் சொல்லாம போச்சு. ஆனால் பொதுவுரிமை இயக்க தோழர்கள் நம்முடன் சொல்லிவிட்டு நம்ம அனுமதியோடு தான் போனார்னு சொன்னார்கள். அதற்காக நாங்கள் உங்களை தனித்தன்மை நாங்கள் கேள்வி கேட்கல. நாங்கள் எங்களுடைய கேடருக்கு எங்கள் தலைவர் சொல்கிறார், அவர்கள் விமர்சனம் செய்ய வேண்டாம், அது அவர்கள் கொள்கை என்று. இது பெருந்தன்மை அரசியல். பெருந்தன்மையா இருக்குன்னு தலையில ஏறி கொட்டினீங்கன்னா திருப்பி கொட்டுவதற்கு நேரமாக. தமிழ் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்முடன் இணைந்திருப்பவர் திமுக கொள்கை பரப்பு செயலாளர் மதிப்பிற்குரிய ராஜீவ்காந்தி அவர்கள். வணக்கம் சார். இப்போ இடைத்தேர்தல் வேற வரப்போகுது. திமுகவிற்கு எந்த அளவுக்கு இது சவாலாக இருக்க போகுது? இந்த முறை எதிர்க்கட்சி தலைவராக வர உதயநிதி அவர்கள் இருக்காரு. ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு சவாலா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கூட இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் தாவேக்கால இப்ப இணைஞ்சிட்டாங்க. அப்படிங்கிறப்போ எப்படி இருக்கும்? கடந்த தேர்தல் உண்மையிலேயே ஒரு சினிமா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் ரியலை கொண்டு வரும்னா நாங்க நம்பல. எதார்த்தம் தான். எதிரி குறைந்து மதிப்பிட்டுட்டான். இந்த முறை அப்படி இருக்காது. இன்னைக்கு வாக்களித்த மக்களே தெரியாம போட்டான் அப்படிங்கிறாங்க. ஒரு பானை சோட்டுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல் இந்த ஒரு மாத கால ஆட்சி பல சட்ட ஒழுங்குகளுக்கு சீர்கெடுக்க வழிவகுத்திருக்கிறது. மின்தடை இதையெல்லாம் தாண்டி ஒரு முதலமைச்சர் என்னமோ வானத்திலிருந்து குதித்து வந்தவர் போல், நான் பொதுமக்களை பார்க்க மாட்டேன், கட்சிக்காரரை பார்க்க மாட்டேன், மீடியாக்காரரை சந்திக்க மாட்டேன், என்ன ஏன் நீ கேள்வி கேட்கிற, நான் உனக்குன்னே யாசகம் கொடுக்க வந்த ரட்சகர் கடவுள் போல் நடந்து விடுகிறார். இப்படி பல கடவுளை தமிழ்நாடு பார்த்துருச்சு. இப்படி பல சேட்டைகளை பார்த்துருச்சு. அப்படி நான் தான் எங்கிற ஆணவத்தோடு இருந்தவர்கள் எல்லாம் அடித்தறியாமல் ஒளிந்து போன வரலாறு தமிழ்நாட்டுக்கு உண்டு. அது இடைத்தேர்தல் தமிழ்நாடு அரசியலில் தமிழ்நாட்டு மக்கள் மரியாதைக்குரிய இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு நடிகர் விஜய் அவர்களுக்கு பாடம் புகுத்துவார்கள். நீங்க சட்டமன்றத்திலே பார்க்க முடியும். மரியாதைக்கு எதுக்கு செய்வாங்க உதயநிதி அவர்கள் கேட்கிற எந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறியவர்கள் 10 நாள் பிராக்டிஸ் பண்ணிட்டு ரிஹர்சல் பண்ணிட்டு எழுதி கொடுத்துட்டு சார் டேக் 1 டேக் 2 இப்ப பேசலாம் சார் அப்படின்னு வீரவசனம் பேசிட்டு மேடையில் வந்து பேசிட்டு போயிடலாம். கள்ள யதார்த்தத்தில் எதிர்கட்சி தலைவர் கேட்கிற கேள்விகளுக்கு அவருக்கு பதில் சொல்வதற்கு எந்த தெம்பும் திராணியும் இல்லை. அவருக்கு அந்த போதிய அறிவு இல்லை. அதை தாண்டி மக்களின் மீதான நாட்டம் இல்லை என்பதுதான் குற்றச்சாட்டு. அந்த தேர்தல் கருத்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களை பேசுவோம், வீடு வீடாக போவோம். நேற்று போனார்ல நிதி ஆயோக் கூட்டத்துக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்ன சொன்னாரு? இந்தியாவிலேயே தொழிலில் வளர்ந்த 2வது மாநிலம் செய்தது திமுக. இந்தியாவிலேயே பெண்கள் அதிகமாக வேலைக்கு போகிற மாநிலம் தமிழ்நாடு செய்தது திமுக. இந்தியாவிலேயே பாதுகாப்பான மாநில பட்டியலில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது செய்தது திமுக. இந்தியாவிலேயே எங்களுடைய தனி மனித வருமானம் தமிழ்நாட்டில் தான் நம்பர் 1 இருக்குது செய்தது திமுக. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எங்கள் அன்பு முதலமைச்சர் உங்களுடைய ரீல்ஸ்ல மயங்கி, சினிமா முகத்துல மயங்கி, சாதி வரியை விட, மத வரியை விட, இன வரியை விட, பாலின வரியை விட சினிமா வரி பெருசு அப்படின்னு ஒரு பிம்பத்தை கொண்டு வந்திருக்கீங்க. அதை வீழ்த்துவதற்கு எங்களுக்கு கொஞ்சம் காலம் தேவைப்படும். இடைத்தேர்தலில் அது தெருவாய் பிரச்சாரம் செய்து கிடைக்கிற எல்லா வாய்ப்புகளும் திமுக தொண்டை தன் கருப்பு சோப்பு துண்டை தூக்கிட்டு தங்கள் தலைவரை நெஞ்சு சுமந்து போய் பிரச்சாரம் செய்வோம். மக்கள் மன்றத்தில் உறுதியா நாங்கள் வெல்லுவோம்.
ஓகே. ஆனா சார், எந்த அளவுக்கு நீங்க களத்துல போராடுனீங்கங்கிறது தெரியும் எங்களுக்கு. 2026 தேர்தல்ல. அண்ட் இப்போ நீங்க சொன்ன மாரி இன்ஸ்டாலயே பார்த்தீங்க அப்டின்னா, தாவேகா வென்றெடுக்கு அப்டின்னு வச்சாலும், இப்ப இந்த முறையும் இடைத்தேர்தலையும் திமுக என்னதான் களத்துல இறங்கி பணியாற்றாலும், இந்த முறையும் தாவேகா தான் என்னப்பா இவ்ளோ ஜெயிச்சிட்டாங்க. அது 4 தொகுதி, 5 தொகுதி ஜெயிக்க மாட்டாங்களா? அப்டிங்கிற ஒரு மக்கள் மத்தியில ஒரு பார்வையும் இருக்கு. ஸோ அத எப்டி நீங்க பார்க்குறீங்க? அந்த பார்வையில் தான் அந்த பார்வையை முறியடிக்க வேண்டிய செயல் கடமை எங்களுக்கு இருக்கிறது. ம். உறுதியாக இந்த 1 மாத கால ஆட்சி, அவருடைய கோமாளித்தனத்தையும், அவருடைய மௌனத்தையும், அவருடைய செயல்பாடையும் மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுத்துவோம். வெறும் சினிமாவை மட்டும் வச்சு ஓட்டு போட முடியாது. ரியல் லைஃப் வேற. இங்க தண்ணி வராட்டாலும், லைட் எரியாட்டாலும், இன்னைக்கு மரியாதைக்குரிய அதிமுகவை சேர்ந்த அண்ணன் ஜெயக்குமார் சொன்ன அவர்கள் எழுதியதுதான். கரண்ட் வரலைன்னு போய் எம்எல்ஏ வீட்டுக்கு போனா, ஒருத்தர் வந்து எம்எல்ஏ வெளிய போயிருக்காருன்னு சொன்னாரு. கடைசில பார்த்தா அவர் தான் எம்எல்ஏன்னு. பல மக்கள் எம்எல்ஏக்கள் யாருன்னே தெரியாம, அவர் எந்த ஊர்லயும் தெரியாம, அவர் பேரே தெரியாம, நாங்க விஜய்க்கு ஓட்டு போட்டோம்னு ஓட்டு போட்டாங்க. அதை அனுபவிக்கிறார்கள் என்று நாம் சாபப்பட தயாராக இல்லை. அந்த ரியாலிட்டியை மக்கள் மன்றத்துல போய் பரப்புரை செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பு எங்களுக்கு இருக்கிறது. உறுதியாக இந்தியாவில் வலுவான கட்டமைப்பை கொண்டிருக்கிற, நிலையான தலைமையை கொண்டிருக்கிற, கொள்கை உறுதியோடு இருக்கிற ஒரு இளையோர் படையை கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த இடைத்தேர்தலில் உறுதியாக வெல்லும். அதற்கான வேலையை நாங்க செய்வோம். ஓகே சார். இப்ப கூட்டணி கட்சிகள் இல்ல அப்படிங்கிறப்போ, இப்போ விசிகா பார்த்தீங்கன்னா 2021ல நல்ல ஒரு பக்கபலமாவே இருந்துச்சு திமுகவுக்கு. அண்ட் இந்த முறையும் நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருந்தாங்க. ஆனா திடீர்னு பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்காக உங்கள் தலைவரிடம் கேட்டுக்கொண்டு போயிட்டாங்க. அப்படிங்கிறப்போ, இப்போ அமைச்சரவை பதவி குடுத்துட்டாங்க. முழுமையாக அங்க போய் இணைஞ்சுட்டாங்க. இப்போ சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டி அவர்களும் பார்த்தீங்க அப்படின்னா, திமுகவோட தலைவர் வந்து இப்படி சொல்லியிருக்க கூடாது. 3 மாதத்துல ஆட்சி கவிழும் அப்படிங்கிறது ஒரு கண்டனத்துக்குரியது தான். வருகிற சூழ்நிலையை பொறுத்து திமுகவுடனான அந்த உறவு தொடருமா? அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான். அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி அத பார்க்குறீங்க? இல்ல, தோழமை இயக்கங்களாக இருந்த விடுதலை சிறுத்தைகளும், இந்திய பொதுவுடைமை இயக்கங்களும், முஸ்லீம் லீக் போன்ற இயக்கங்கள் ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. அவர்கள் ம். அந்த நிலைப்பாட்டை நாங்கள் கேள்வி கேட்க விரும்பவில்லை. நான் திராவிட முன்னேற்ற கழகத்திலே மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி எங்கள் தலைவராக மரியாதைக்குரிய எங்கள் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கிறார். எங்களோடு பல்வேறு கட்சிகள், இயக்கங்கள் இன்றும் கூட்டணி இருக்கிறது. மரியாதைக்குரிய அண்ணன் ஈஸ்வரன் அவரை தான் குறிப்பிட்டார். எங்கள் கூட்டணி எப்போதும் மக்களுக்கான கூட்டணி. நாங்கள் தொடர்வோம். எங்களோடு இருந்து முரண்பட்டு போனவர்கள் போகட்டும், அவர்களுடைய கொள்கை. ஆனால் நாங்கள் மக்கள் மன்றத்தில் நாங்கள் யார் என்பதை நிரூபிப்போம். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் இன்னும் வீரியமாக, இனிமேல் யாரை நம்பி பிரயோஜனம் இல்லை, நம்ம கால்கள்ல, நம்ம தோள்கள்ல, நம்ம தலைவர் முகத்தோடு நம்ம நிற்போம். நாங்கள் நிற்கிறோம். அதை மக்கள் நம்புவார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களும் தலைவரும் செய்கிற மக்களுக்காக நிற்கிற தியாகங்களை மக்கள் நம்புவார்கள். அதை கொண்டு போய் சேர்ப்போம். ஒரு ஒரு சின்ன எங்களுக்கு செட்பேக் தான், அது எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன்னா தோல்வியை விட பெரிது இந்த துரோகம். கூட்டணி இயக்கங்களுடைய துரோகம் தோல்வியை விட பெரியது. ஏன்னா இவ்வளவு மனசுல வச்சுட்டா இவ்வளவு கூட இருந்தீங்கிற மாதிரி தான் அந்த அந்த கேள்வி இருந்தது. பரவாயில்லை, அரசியலில் இதெல்லாம் கடந்து போய்த்தான் ஆக வேண்டும். மக்கள் தான் கடைசி எஜமான்கள். அவர்களிடம் போய் பரப்புரை செய்கிற வேலையை, சித்தாந்த வேலைகளை எங்களுக்கு ஒன்றும் விடுதலை சிறுத்தைகளோ, எங்களுக்கு ஒன்றும் பொதுவுடைமை இயக்கமோ, எங்கள் முஸ்லீம் லீக்கோ, காங்கிரஸ் பெரிய இயக்கமோ எங்களுக்கு வகுப்படுத்தி நாங்கள் சித்தாந்தத்தை கொண்டு வரல. நாங்கள் எப்போவுமே தனித்தென்றவர்கள். தந்தை பெரியார் அவர்களை வகுப்படுத்து பேராசான் பேரறிஞர் அண்ணா தெருவாய் கொண்டு போய் சேர்த்து தலைவர் கலைஞரிட்ட உரம் அது. நாங்கள் எங்கள் பலத்தை எங்கள் கால்களோடு நின்று எங்களை நம்பி வருகிற தோழமை இயக்கங்களை அரவணைத்து கொண்டு போய் அதை சாதிப்போம். இவர்கள் போய்விட்டார்கள் என்பதற்காக நாங்கள் வருத்தப்படவில்லை. ஆனால் நீங்க சொன்ன மாதிரி போயிட்டு நாங்கள் கண்டிக்கிறோம். புரியல எனக்கு. ம். பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்ல இந்த ஆட்சி 6 மாசம் சொன்னா 3 மாசம் கூட தாங்காது போல அப்படின்னு ஒரு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாட்மெண்ட் எங்க தலைவர் சொன்னா, இதுக்கு கடும் கண்டனம் எல்லாம் திண்ணை இருந்தவங்களுக்கு திடுக்குன்னு வாழ் வந்தது மாதிரி இது இத்தனை நாளா அமைதியா இருந்துட்டு இப்ப பேசுறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்கு. தாங்கள் எடுத்த ம். முடிவுக்கு நியாயம் கற்பிப்பதற்காக எங்கள் மீது அவதூறு பூசுகிறார்கள். அந்த அவதூறு ஏற்புடையது அல்ல. பொதுவுடைமை இயக்க தோழர்கள் அதில் மெத்த பணிம்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் அதை கவனமாக கையாண்டிருக்க வேண்டும். நீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்க என்கிட்ட, இந்த ஆட்சி இப்படி இருக்க நிலையா இருக்குமான்னு. 3 மாதத்துக்கு கூட கவிழ்ந்து விடும் போல. என்னுடைய பொலிட்டிக்கல் சக்சஸ் அது. அதற்காக நாங்கள் ஆட்சியை கவிழ்க்க சதி செய்கிறோம் என்கிற அந்த குற்றச்சாட்டை ஏற்புடையது அல்ல. உங்கள் கண்டனம் என்பது வெறும் வாய் வார்த்தையிலிருந்து வந்திருந்தால் பரவாயில்லை, உள்ளத்திலிருந்து வந்திருந்தால் அது உண்மையிலேயே அயோக்கியத்தனமானது. அது ஏன்னா எங்க தொண்டர்கள் கேட்டார்கள், காங்கிரஸ் போய்விட்டது, பொதுவுடைமை தோழர்கள் போகிறார்கள், இவர்கள் துரோகம் செய்து விட்டார்கள் என்று சமூக ஊடகங்களில் பொதுவுடைமை இயக்க தோழர்களுக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் எழுதிய போது எங்கள் தலைவர் பெருந்தன்மையோடு சொன்னார், காங்கிரஸ் தான் சொல்லாம போச்சு, ஆனால் பொதுவுடைமை இயக்க தோழர்கள் நம்முடன் சொல்லிவிட்டு நம்ம அனுமதியோடு தான் போனார்கள் சொன்னார்கள். அதற்காக நாங்கள் உங்களை தனித்தன்மை நாங்கள் கேள்வி கேட்கல. நாங்கள் எங்களுடைய கேடருக்கு எங்கள் தலைவர் சொல்கிறார், அவர்களை விமர்சனம் செய்ய வேண்டாம், அது அவர்கள் கொள்கை என்று. இது பெருந்தன்மை அரசியல். பெருந்தன்மையா இருக்குன்னு தலையில ஏறி கொட்டினீங்கன்னா திருப்பி கொட்டுவதற்கு நேரமாகாது.
திருப்பி பேசுவதற்கு நேரமாகாது. நாங்கள் எங்களை பொறுத்தளவில் உங்கள் கொள்கையை மதிக்கிறோம், உங்கள் போராட்டத்தை மதிக்கிறோம். இப்போது ஒரு ஹனிமூன் பீரியட் மாதிரி புதுமண தம்பதிகள் போல் ஒரு எண்ண உணர்வு உங்களுக்கு வந்திருக்கிறது, ஒரு புதிய ஆட்சி என்று. மகிழ்ச்சி. நீங்கள் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுக்கு செய்யுங்கள். சரி என்றால் பாராட்டுவோம், தவறு என்றால் விமர்சனம் செய்வோம். அதற்காக எங்களின் தலையில் கொட்டுவது, எங்களை விமர்சனம் என்கிற பெயரில் அவதூறு பரப்பு செய்தால் அந்த வேலையை நாங்கள் எடுப்பதற்கு ஒரு நிமிடம் ஆகாது. தோழமை இயக்கங்களுக்கு சொல்வது அதுதான். காங்கிரஸ் பேர் இயக்கம் என்பது உண்டை விட்டுக்கு ரெண்டாம் செய்த வேலை. ஆனால் பொதுவுடைமை இயக்க தோழர்களோ விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய தோழர்களோ நீங்கள் ஒரு கொள்கை முடிவு என்று நீங்கள் ஒரு முடிவு எடுத்திருக்கிறீர்கள். அந்த முடிவுக்காக நீ இல்லங்கள், எங்கள் முடிவுக்காக நாங்கள் நிற்கிறோம். எங்கள் இயக்கம் என்பது பன்னெடுங்கால இயக்கம் மட்டுமல்ல, தத்துவார்த்த இயக்கம். எங்கள் இயக்கம் என்பது தத்துவார்த்த இயக்கம் மட்டுமல்ல, ஒரு தெளிந்த புரிதலோடு, ஏன் இந்தியாவிலேயே அரசியமைப்பு சட்டம் குறித்து ஆய்வு செய்திருக்கிற ஒரு இயக்கம் இந்த இயக்கம்தான். இந்தியாவிற்கென்று ஒரு மாற்று அரசியல் சட்டத்தில் மாநில உரிமை குறித்து பேசும் இயக்கம் இந்த இயக்கம்தான். நீங்களே யார் இல்லை என்றாலும் திராவிட முன்னேற்ற கழகம் தொண்டன் பேசிக்கொண்டே இருப்பார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர்கள் அது குறித்து வாதித்துக் கொண்டே இருப்பார்கள். சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்தில் எங்கள் குரல் ஒலித்துக் கொண்டே இருக்கும். இது அமைச்சரை தாண்டியது, இது அதிகாரம் தாண்டியது, மக்களுக்கான அரசியல். அந்த அரசியலை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மரியாதைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் செய்து கொண்டே இருப்பார். வாய்ப்பு இருந்தால் பாராட்டுங்கள். கண்டனம் என்கிற பெயரில் அவதூறு அள்ளி வீசினால் நாங்களும் எதிர்த்து பேசுவதற்கு ஒரு நொடி தாங்காது. ஓகே. அண்ட் அதே மாதிரி சார், திமுக தரப்பிலிருந்து இனி வரும் தேர்தல்லாம் தனிச்சையாக தான் போட்டியிடணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. அப்போ கூட்டணி கட்சியில இருக்கக்கூடியவர்களை அவங்க இனிமேல் வேணாம், நம்மளே நேரடியாவே போட்டியிடலாம் வருகிற இடைத்தேர்தல் நினைக்கிறாங்களா? இல்லை, அது பல இடங்களில் பல்வேறு ஊடகங்களில் வாதிக்கப்படுது, ஒரு கருத்துருவாக்கம் செய்யப்படுது. கூட்டணி வேண்டுமா வேலையா என்று அறிவுரை சொல்வதற்கு நாங்கள் தலைமைக்கு அறிவுரை சொல்வதற்கு நாங்கள் இல்லை. தொண்டர்கள் பல இடத்துல பல கோரிக்கைகள் வைப்பாங்க. ஒரு தேர்தல் பாடத்திலிருந்து, ஒரு படிப்பனையிலிருந்து சில விஷயங்கள் கற்றுக்கொள்வோம், பல மறுபரிசீலனை செய்வோம் அப்படி கோரி அது ஒரு விருப்பம் இருக்கிறது. அந்த விருப்பம் தான் சரியானது என்றெல்லாம் முடிவெடுக்க முடியாது. காலச்சூழலில் அது தலைவர் எடுக்க வேண்டிய முடிவு, தலைவர் நல்ல முடிவு எடுப்பார், தலைமை கழகம் நல்ல முடிவு எடுக்கும். இப்போது அது ப்ரீமெச்சூர் ஸ்டேஜ் தான். இப்போது பேசுவதற்கு அது ஒன்றுமில்லை நம்புகிறேன். என்றால் வேற்றுமையில் ஒற்றுமை குறித்து பேசுகிற திராவிட முன்னேற்ற கழகம் எப்போதுமே அன்பு மனப்பான்மையில் நடந்து கொள்ளாது. தலைவர் அவர்கள் எல்லோரும் சேர்ந்து தான் நிற்க வேண்டும் என்று விருப்பப்படுவார். அதுதான் சரி என்று நம்புகிற தலைவர் தலைமை எங்களுக்கு. அதனால நீங்க கேட்பது போல் கேள்விகளை பல இளைஞர்கள் கேட்கிறார்கள். ஆனால் கலை யதார்த்தத்தில் ஒத்துவருமா என்பது நான்லாம் அதில் மாறுபாடு கொண்டவர். என்னால் ஒவ்வொரு இயக்கமும் ஒரு கொள்கையை வைத்திருக்கிறது, வட்டாரம் சார்ந்து, இன்னும் சொல்ல போனால் ஐடியாலஜிக்கல் பல வித்தியாசங்கள் எல்லாம் சார்ந்த தமிழ்நாடு தமிழர் என்று ஒரு 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 உணர்வு நம்ம நினைக்கலாம். அப்போ தலைமை கழகம் எடுக்க வேண்டிய முடிவு அந்த முடிவு தலைவர் எடுத்துக்கொள்வார். நிச்சயமாக சார். எங்கள் நேயர்களுக்கு பல்வேறு தகவலை ஷேர் பண்ணிருக்கீங்க. தொடர்ந்து பேசுவோம் சார். மிக்க நன்றி. மிக்க நன்றி. மகிழ்ச்சிங்க.